இருக்கேன்டா. என்ன விஷயம்? மீட் பண்ணலாமா? முட்டுக்காடு பிரிட்ஜு. எத்தனை மணிக்கு? 11 o'clock. ஓகே டன். டேய், என்னடா பதட்டமாகவே இருக்க? இல்லை, அது பேசுறது நீ தான் கரெக்டான ஆள். இந்த மேரேஜ் லைஃப்லாம் எப்படி ஃபீல் பண்ணுற? நான் ஃபீல் பண்ணுறது இருக்கட்டும், நீ என்ன ஃபீல் பண்ணுற? வீட்டில் கல்யாண பேச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லவ் பண்ண பொண்ணு தான், இருந்தாலும் சம்திங். என்ன சம்திங்? லவ் பண்ணும்போது ஒன்றும் தெரில. இப்போது மேரேஜ்னு வரப்போ அந்த கமிட்மெண்ட் ஒரு மாதிரி. லவ் பண்ணும்போது ஒரு கட்டெல்லாம் விட்டுட்டு போயிடலாம். ஆனால் கல்யாணம் அப்படி இல்லைல்ல. சரி, காரில் ஏறு, நம்ம பேசிக்கலாம். இது சரிப்பட்டு வராது. இவனுக்கு எதையாவது நம்ம ஞாபகப்படுத்தி விடுவோம். சரி, ஃபஸ்ட் டைம் காலேஜ் டூர் போனப்போ அவளை எவ்வளோ மிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா அவனுக்கு? லவ்னா என்னை பொறுத்த வரையும் ஷேரிங் அண்ட் கேரிங் தான், கமாண்டிங் அண்ட் சேவிங் இல்லை. இப்போ என்ன, உனக்கு ப்ரைவசி வேணும், உன் பிரச்சனையை தீர்க்கணும், ஓகே. ஆனால் ஞாபகம் வச்சுக்க, உனக்கு சப்போர்ட் பண்ண நான் எப்பவும் இருப்பேன். ஆமாம், இவர் பெரிய தியாகி. இவர் மட்டும் எதுவும் வேணான்னு இருப்பாராம். அப்புறம் எதுக்குடா லவ் பண்ண? சாரிடா, கொஞ்சம் வேர்ட்ஸ் தப்பாக யூஸ் பண்ணிட்டேன். புரிஞ்சா சரி. இல்லைடா, எனக்கு கொஞ்சம் பயம், அதான் பிரச்சனை. என்ன பயம்? அந்த கல்யாணம் ஒரு கமிட் பண்ண போகிறப்போ அதை சரியாக பண்ண முடியலண்ணா, தோற்று போயிட்டேண்ணா. பேச்சுலராக இருக்கும்போது ஒரு மதிப்பு இருக்குது, அதை இழந்துட்டேண்ணா. டேய், நீ இவ்வளோ பயப்படுறியே, வாழ்க்கை இதே பயம் இருக்கா? இல்லை, ஷீ இஸ் கான்ஃபிடென்ட். எப்படி? அதான் எப்படி அடிக்க. ஷீ இஸ் கான்ஃபிடென்ட்டா? ஷீ காட் த ரைட் பார்ட்னர். உன் சந்தோஷத்தை, உன் கஷ்டத்தை தோளோடு தோல் பகிர்ந்துக்க உன்னை நம்பி இருக்காடா. உன்னை மாதிரி தனியாக யோசிக்கலடா, இடியட். வாழ்தான் கூப்பிட்றான், பேசு.